அன்பார்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் பன்ருட்டி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அன்னை சகோதரர் ஆர். அப்துல் ரஹ்மான் அவர்களை ஆதரித்து நடைபெறுகிற பரப்புரை கூட்டத்தில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அருமை அண்ணன் கே. ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அருமை தோழர் RSM கணிகை செல்வம் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ஆனந்தி சரவணன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முருகன் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த உதயகுமார் அவர்களே, அருமை தோழர் மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சிவக்குமார் அவர்களே, தேமுதிக செயலாளர் சேகர் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் முகமது காசிம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் பகலவன் அவர்களே, புஷ்பராஜ் அவர்களே, ராஜா அவர்களே, கிருஷ்ணா அவர்களே, பாக்கியராஜ் அவர்களே, அருமை சகோதரர் மக்கா கலீல் அவர்களே, ராமநாதபுரம் யாசின் அவர்களே, பீர் முகமது அவர்களே, சங்கீதா அவர்களே, முகவை மீரான் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, வெங்கடசாமி அவர்களே, மாயவரம் ஹசன் அவர்கள், அருமை சகோதரர்கள் அஸ்கர் அலி அவர்களே, சிராஜுதீன் அவர்களே, பென்னி அவர்களே, அப்புர் அவர்களே, உமர் அவர்களே, முகமது அவர்களே, தமிழ்மணி அவர்களே, மன்சூர் அவர்களே, சித்திக் அவர்களே, நியாஸ் அவர்களே, கதிர் அவர்களே, சரண்யா அவர்களே, இந்த பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் உதயகுமார் அவர்களே, குணா அவர்களே, நம்முடைய கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளை சார்ந்த பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல, இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கிற தேர்தல். அது என்ன, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குத்தானே தேர்தல் நடைபெறப் போகிறது, இவன் என்ன இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் கருதலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான். ஆனால் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறுவது என்பது இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசியல் சூழலில் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் ஒன்றிய பாஜக அரசால் தொட முடியாத, தொட்டு பார்க்க முடியாத ஒரே முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தார்கள், ஹேமந்த் சோரனை கைது செய்தார்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியினுடைய துணை முதலமைச்சராக இருந்தவரை கைது செய்தார்கள், தெலுங்கானா முதலமைச்சரின் மகளை கைது செய்தார்கள், யார் யாரையெல்லாமோ தொட்டு பார்த்தார்கள். தொடவே முடியாத ஒரே முதலமைச்சர், வலிமையான முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதுபோல பாஜகவோடு அணி சேர்ந்த கட்சிகளையும், பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் சிதைத்து அழித்தார்கள். பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளை அவர்கள் உண்டு இல்லை என்று செய்தார்கள். ஆனால் அவர்களால் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியவில்லை. அதுபோல இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணி ஒரு வடிவம் பெறாமல், உருப்பெறாமல், வடிவம் பெற்றாலும் உருப்பெற்றாலும் கூட அது மிக மோசமாக சிதைந்து போகக்கூடிய ஒரு சூழலில் உருப்பெற்றிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 2017ஆம் ஆண்டு அமைந்த அணி 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல், 2026 தேர்தல் என்று 4 தேர்தல்களாக ஒரு அணி இந்திய வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இப்படி 4 பொது தேர்தலாக ஒரு அணி
உருக்குலையாமல் கட்டுக்கோப்போடு இருக்கிறது என்றால் இந்தியாவிலேயே ஒரே அணி தளபதி மு.க. ஸ்டாலின் கட்டி எழுப்பி இருக்கிற திமுக அணி. கடந்த தேர்தலில் நம்மோடு இல்லாதவர்கள் இந்த தேர்தலில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் நம்மோடு இருந்தவர்கள் அதற்கு முந்தைய தேர்தலில் நம்மோடு இல்லை. அப்படி 21 இல்லாதவர்கள் 24 வந்து சேர்ந்தார்கள். 24 இல்லாதவர்கள் 26 வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2029 இந்த அணி இதைவிட வலிமை பெற வேண்டும் என்றால் மோடியை 2014 வீழ்த்தியது போல், 2019 வீழ்த்தியது போல், 2024 வீழ்த்தியது போல் 2029 தமிழ்நாடு வீழ்த்த வேண்டும் என்றால் 2026 தேர்தலில் வெற்றி பெறுவது முக்கியம். இந்த தேர்தலில் இந்த அணி பெறக்கூடிய வெற்றியில் தான் தமிழ்நாட்டின் மானம் காப்பாற்றப்படும். இந்த அணி வெற்றி பெற்றால்தான் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பாடமாக அமையும். பாஜக ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி இல்லை. எதிர்கட்சிகள் ஒன்று கூடினா மெகா கூட்டணி அமைத்தால் பாஜக அணியையும் பாஜகவோடு கூட்டணி சேருகிற அடிமைகளையும் வீழ்த்த முடியும் என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் புரட்சி வெடிக்கும். தமிழ்நாட்டை போல ஒரு அரசியல் புரட்சி வெடிக்கும். அணிகள் வலுப்பெறும். எனவே 2026 தேர்தல் இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கிற தேர்தல் என்று நான் அதற்குத்தான் சொன்னேன். இங்க நம்ம போடுற ஓட்டு அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு போடுகிற ஓட்டு என்று நீங்கள் சுருக்கி பார்த்துவிடக் கூடாது. பானை சின்னத்திற்கு போடுகிற ஓட்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போடுகிற ஓட்டு என்று நீங்கள் குறுக்கி பார்த்துவிடக் கூடாது. இந்த ஓட்டு இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்க மன்றுட்டியில் நீங்கள் போடுகிற ஓட்டு. மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தி இருக்கிறோம். என்ன போராட்டம்? கருப்பு கொடி ஏற்றுகிற போராட்டம். ஏன் நடத்தினோம்? மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு சட்ட நகலை எரித்து, எப்படி தந்தை பெரியார் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடத்தி ஒரு மிகப்பெரிய சமூக நீதி நெருப்பை பற்ற வைத்தாரோ, அந்த வரலாற்றின் வழி நின்று இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சட்ட நகலை எரித்து அதை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிமொழிந்து எல்லோரும் கருப்பு கொடி ஏற்றுங்கள் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மிக வெற்றிகரமான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். எதுக்கு நடத்தி இருக்கிறோம்? என்ன காரணம்? டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன? தொகுதி மறுவரையறை. என்ன தொகுதி மறுவரையறை? நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை. நாடாளுமன்ற தொகுதி தான் இப்ப இருக்குதுல்ல, 39+1 40 இருக்குதுல்ல. அத ஒரு 10-15 கூட்டத்தான போறாங்க, குறைக்க போறது இல்ல. கூட்டத்தான போறாங்க, அதை குறைக்க மாட்டாங்கல்ல. கூட்டுறது நமக்கு லாபம் தானே. அப்புறம் நம்ம எதிர்க்கிறோம். கூட்ட போறாங்க. எப்படி கூட்ட போறாங்க? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் கூட்ட போறாங்க. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒன்றிய அரசு சொன்னது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுச்சு. வட மாநிலங்கள் அதை கேட்கல. அதை யார் கேட்டா? தமிழ்நாடு கேட்டோம், தென் மாநிலங்கள் கேட்டோம். ஒன்றிய அரசினுடைய அந்த பரிந்துரையை, அந்த அறிவுரையை கேட்டு மக்கள் தொகை விழுக்காட்டை, குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக வெற்றிகரமாக செயல்படுத்தி மக்கள் தொகை விழுக்காட்டை கட்டுப்படுத்தியிருக்கிறோம் தமிழ்நாட்டில். ஒன்றிய அரசு சொல்லத கேட்டதுக்கு அவன் நமக்கு பரிசு தானே தரணும். கேட்காதவனுக்கு தானே அவன் தண்டனை கொடுக்கணும். கேட்காதது வட மாநிலங்கள், கேட்டது தமிழ்நாடு. ஆனா இப்ப தண்டனை யாருக்கு? தண்டனை தமிழ்நாட்டுக்கு. பரிசு யாருக்கு? பரிசு வட மாநிலங்களுக்கு. எப்படி பரிசு? உத்தரப்பிரதேசத்தில் இப்ப 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அது எவ்வளவு மாறப்போகுது? அது அப்படியே 150 தமிழ்நாட்டில் புதுவை சேர்த்து 40 இருக்கு. அது எத்தனையா மாறப்போகுது? ஒரு 10-15 கூடும். ஒரு 55 60 60 கூட சொல்லல, 55 59 பல நம்பர் சொல்றோம். ஆனால் 60 தாண்டல. 80 150 40 எத்தனையா மாறணும்? 80 மாறணும். அப்படியே டபுளா போட்டா கூட 80 மாறணும்ல. இப்ப நமக்கு கூடுதா குறையுதா? கூடுதா குறையுதா? இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காப்ல, அது கூடத்தான செய்யுது. கூடுது. எவ்வளவு கூடுது? உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கூடுது? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கூடுது? அப்ப இங்கே நாம் வஞ்சிக்கப்படுகிறோம்.
இங்கே நாம் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஒரு காலமும் பிஜேபியால் எம்பிக்களை பெற முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. யாருக்கு? எடப்பாடிக்கு தெரிஞ்சதோ இல்லையா, அமித்ஷாக்கு தெரிஞ்சிச்சு, மோடிக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அவன் என்ன பாக்குறான்? இனி இங்க இருந்து வராது, எம்பிஏ வராது. ஏன்னா 3 முறை அவனும் குஜராத் மாடல், அந்த மாடல், விஸ்வகுரு, உலகத்தையே போரையே நிறுத்தினவரு, அப்படி இப்படின்லாம் அவன் சொல்லி பார்த்துட்டான். 14 அவுட், 19 அவுட், 24 அவுட். இதுக்கு மேல எங்க வர்றது? அப்ப அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான், இனி இங்கிருந்து நமக்கு எம்பி வராது. எங்கிருந்து வரும்? எங்கே மதவெறியை ஊட்டி, மக்களை பிளவுபடுத்தி, ஒரு மதவாத அரசியலை முன்னெடுத்து, அந்த பீகார் மக்களை, ஊட்டி மக்களை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, அங்கிருந்து அப்படியே டபுள் ஆக்கிட்டா, நீ ஓட்டு போட்டா என்ன போராட்டா என்ன, எனக்கு அவன் ஓட்டு போடுவான், அங்கிருந்து எனக்கு தேவையான எம்பி கிடைச்சிடும், நான் இந்த நாட்டை நிரந்தரமாக ஆளுவேன் என்று சூட்சுமமாக, சூழ்ச்சியாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற சட்டம். இதை எல்லாரும் எதிர்க்கணும்ல. இது திமுக பிரச்சனையா? இது விசிக பிரச்சனையா? இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் பிரச்சனை இல்லவா? தமிழ்நாட்டின் எம்பிக்கள் எண்ணிக்கை குறைவது என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் பிரச்சனை தானே. எல்லா அரசியல் கட்சியும் இதை எதிர்க்கணும்ல. ஆனால் அதிமுக எடப்பாடி என்ன சொல்றாரு? அதெல்லாம் அமித்ஷா சொல்லிட்டாருங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அமித்ஷா சொன்னாலே பிரச்சனை தான். யாருக்கு? யாருக்கு பிரச்சனையோ இல்லையோ, அதிமுகவுக்கு அது பிரச்சனை. அமித்ஷா இதுவரைக்கும் சொல்லி அதிமுக எல்லாம் நல்லது நடந்திருக்கா? ஜெயலலிதா அம்மா இருந்த போது இருந்த அதிமுக இருக்கா? ஜெயலலிதா அம்மா இருந்த போது இருந்த ரெட்டலை இருக்கா? ஜெயலலிதா அம்மா இருந்த போது இருந்த வாக்கு விழுக்காடு அதிமுக இருக்கா? ஜெயலலிதா அம்மா இருந்த போது இருந்த ஆட்சி இன்னைக்கு அதிமுக இருக்கா? ஜெயலலிதா அம்மா இருந்த போது இருந்த எம்பிக்கள் எண்ணிக்கை இன்னைக்கு அதிமுக இருக்கா? என்னதான் இருக்கு? எதுவும் இல்லை. அவன் கூட சேர்ந்த கூட்டணிக்கு சேர்ந்த கட்சி நம்ம கூட வந்துருச்சு. அவர் கட்சியில முக்கிய முகமா இருந்த ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களும் நம்ம பக்கம் வந்துட்டாங்க, திமுக போய் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம கூட்டணியை வலுப்படுத்தக்கூடியவர்களா மாறிட்டாங்க. அப்போ அந்த கட்சி அந்த கட்சியாக இல்லை. அண்ணா திமுக இன்றைக்கு யார் திமுக? அமித்ஷா திமுக. அப்ப அந்த அமித்ஷா திமுக, அந்த அண்ணா திமுக, பாஜக நீற்ற இடத்துல கையெழுத்து போடுற அதிமுகவினுடைய பிரதிநிதி தான் இங்கே நிற்கிறார். யாரை எதிர்த்து? அப்துல் ரஹ்மானை எதிர்த்து. பானையை எதிர்த்து நிற்பது யார்? இரட்டை இலை. பானையை எதிர்த்து நிற்கிற சின்னம் இரட்டை இலை. இரட்டை இலை என்பது இன்னைக்கு இரட்டை இலை கிடையாது. அது என்ன சின்னம்? அது தாமரை. தாமரைன்னு சொல்லிட்டு நேரம் வர முடியாது. அதனால இரட்டை இலையை காட்டி தாமரை உள்ள பதிவு. அப்ப இரட்டை இலைக்கு போடுகிற ஓட்டு தாமரைக்கு போடுகிற ஓட்டு. தாமரைக்கு ஓட்டு போடலாமா? இரட்டை இலையை காட்டி வர்ற தாமரைக்கு ஓட்டு போடலாமா? தாமரையை உள்ள பதுக்கி வச்சுக்கிட்டு வெளியே காட்டுற இரட்டை இலைக்கு ஓட்டு போடலாமா? அப்ப பானைக்கு போடுகிற ஓட்டு சமூக நீதிக்கு போடுகிற ஓட்டு, சமத்துவத்திற்கு போடுகிற ஓட்டு, மாநில உரிமைக்கு போடுகிற ஓட்டு. பானைக்கு போடுகிற ஓட்டு அமித்ஷா திமுகவுக்கு வைக்கிற வேட்டு, தாமரைக்கு வைக்கிற வேட்டு. இன்னும் சொல்ல போனா அதிமுக கட்சியவே நம்ம காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அதிமுக ஓட்டு போடக்கூடாது. அதிமுகவுக்கு ஓட்டு போடாம இருக்கிறது அந்த கட்சியை காப்பாற்றும். அதிமுகவை ஜெயிக்க வச்சோம்னா அவன் என்ன செய்வான்? பிஜேபி என்ன செய்வான்? அந்த கட்சியை விடமாட்டான். அதிமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் விட்டு போயிடுவான். சரி, இந்த கட்சி முடிஞ்சு போச்சு சாரி அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு போயிடுவான். அப்படியே அந்த கட்சி நடக்கும் தமிழ்நாட்டில். ஆனா அதிமுக ஜெயிக்க வச்சோம்னா என்ன நடக்கும்? அதிமுகவை இல்லாம எடப்பாடிக்கு ஆட்சி இருந்ததுனால தானே அவன் அதிமுகவுக்குள்ள தலையிட்டான். ஆட்சி இல்லைன்னா தலையிட்டு இருப்பான். அந்த ஆட்சியை பயன்படுத்தித்தானே அந்த கட்சியை அவன் சீர்குலைத்தான். அந்த ஆட்சியை பயன்படுத்தித்தானே பிஜேபி அந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினான். ஆட்சியை இல்லாம போயிருந்தா பிரச்சனை இருந்திருக்க. அப்போ அதிமுகவின் கையில் ஆட்சி இருந்ததுதான் பிரச்சனை. அதிமுக இன்னைக்கு ஜெயித்தால் அது பாஜகவின் கைகளுக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடும். எனவே அதை நம்ம அனுமதிக்க கூடாது. அதை நாம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. எனவே தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஆட்சி அமைவது முக்கியம். இன்னொன்னு ரொம்ப
ரொம்ப முக்கியமா இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நிதியை தர மறுக்கிறது, கல்வி நிதியை தர மறுக்கிறது, பேரிடர் நிவாரண நிதியை தர மறுக்கிறது. எல்லா நிதியையும் அவர்கள் துண்டித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலில் கடுமையான நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் மாதம் 1000 ரூபாய் சொன்னது போல கொடுத்தாரா இல்லையா முதலமைச்சர் மு க ஸ்டாலின்? கொடுத்தாரா இல்லையா? இப்ப அடுத்தது வெற்றி பெற்றால் 2000 ரூபாய் தருவீங்க. 2000 ரூபாய் தருவீங்க. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கமா? தமிழ்நாட்டில் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டி இன்னைக்கு பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அதை பின்பற்றக்கூடிய நிலை வந்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகை கொடுக்கவே முடியாதுன்னாங்க. இன்னைக்கு பிஜேபியை தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இந்த தேர்தலில் 8000 ரூபாய் கூப்பன் திட்டம். அது ஒரு புரட்சிகரமான திட்டம். ஏன் புரட்சிகரமான திட்டம்? முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தார், பார்த்திருப்பீங்க. இப்பவும் ஓடுது. 20 ஆண்டுகள் கழித்தும் நிறைய செலவுல பார்த்தா கலைஞர் டிவி அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி இருக்கணும் ஓடிட்டு இருக்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னைக்கு நம்ம மொபைல்ல வச்சு யூடியூப் பாக்குற மாதிரி டிவி பாக்குற மாதிரி அன்னைக்கு பார்க்க முடியுமா? அன்னைக்கு யார் வீட்டுல டிவி இருந்துச்சா? ஒரு தெருவில் எத்தனை வீட்டுல டிவி இருந்துச்சு? ஏதாவது 2-3 வீட்டுல பணக்கார வீட்டுல டிவி இருக்கும். அந்த தெருவில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் டிவி பார்க்கணும்னா எங்க போவோம்? அந்த வீடுகளுக்கு போவோம். அந்த வீடுகளுக்கு சும்மா போய் பார்க்க முடியுமா? அந்த வீட்டுல என்னெல்லாம் வேலை சொல்றாங்களோ அத்தனை வேலை இந்த பிள்ளைங்க செஞ்சாதான் அந்த டிவி பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. நம்ம வீட்டுல கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்து சுயமரியாதையோட டிவி பார்க்கிற மாதிரி இன்னொரு வீட்டுல போய் பார்க்க முடியுமா? படுத்துக்கிட்டு பார்க்க முடியுமா? சேர்ல சாஞ்சிக்கிட்டு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப கலைஞர் இதை பார்க்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்கும் டிவி கொடுத்தால் அவன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து பார்ப்பான், அவன் படுத்துக்கொண்டே பார்ப்பான், சுயமரியாதையோடு பார்ப்பான். எனவே ஒரு சுயமரியாதை திட்டம் தான் அந்த கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி. இன்னைக்கு முதலமைச்சர் அடுத்த கட்டத்துக்கு சிந்தித்து 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிறார். ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுல என்னென்ன வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குமோ அதை ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்கிற அந்த பொருளையும் நீங்கள் இந்த பண்ருட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கடையிலேயே போய் வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு 5-6 பொருட்களை, வீட்டு உபயோக பொருட்களை நீங்கள் விரும்பிய பொருளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு 8000 ரூபாய் கூப்பனை அரசாங்கம் தரப்போகிறது. எவ்வளவு பெரிய திட்டம்! எவ்வளவு பெரிய திட்டம் இது! எனவேதான் தாய்மார்களின் வாக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த கூட்டணிக்கு வரப்போகிறது. ஏற்கனவே வந்தது, இப்ப மீண்டும் வரப்போகிறது. எங்க போனாலும் பெண்கள் அலை, மக்கள் அலை. எனவே இப்படிப்பட்ட திட்டங்கள் தொடர வேண்டும் என்றால், மகளிர் உரிமை தொகை கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைய வேண்டும். தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அமைய வேண்டும். மாநில சுயாட்சி காக்கப்பட வேண்டும். சமூக நீதி காக்கப்பட வேண்டும். எல்லா மக்களுக்குமான ஒரு சமய நல்லிணக்க ஆட்சி, எல்லா மக்களையும் அன்போடு பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டணியை நோக்கி பல்வேறு கட்சிகள் இணைந்ததற்கும் அதுதான் காரணம். 200 தொகுதிகள் வெல்வோம் என்று சொல்வது வெற்றி முழக்கம் அல்ல, அது வெற்றி முழக்கம். அதை பண்ருட்டி நிரூபிக்கும். பண்ருட்டியில் நம்முடைய அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று ஏற்கனவே கருத்து கணிப்புகள் சொல்கின்றனர். நேற்று கூட என்னிடம் முக்கியமான ஊடகங்களை சார்ந்தவர்கள் பேசினார்கள். மிகுந்த நம்பிக்கையோடு சொன்னார்கள், பண்ருட்டி வாகை சொல்லும், பண்ருட்டி வெற்றி பெறும், விசிகாவின் வெற்றி, முதல் வெற்றி பண்ருட்டியில் பதிவாகும் என்று சொன்னார்கள். அதான் சொல்லிட்டாங்கல்ல, அதான் வெற்றி பெற போனாங்க. நீ எதுக்கு வந்து கட்டிட்டு அப்படின்னு கேட்கறீங்களா? நான் எதுக்கு வந்து பேசிட்டு இருக்கேன்னு கேட்கறீங்களா? அவர் வெற்றி பெற்று விட்டார், அவரை வெற்றி பெற வையுங்கள் என்று சொல்வதற்காக நான் வரவில்லை. எத்தனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் என்கிற அந்த பதிவை ஏற்படுத்த வேண்டும். பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் பானை சின்னம் பண்ருட்டியில் வென்றது என்கிற பதிவை ஏற்படுத்த வேண்டும். செய்யலாமா? நமது சின்னம் வெற்றி சின்னம், தலைவர் எழுச்சி தமிழரின் சின்னம், தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் சின்னம், நம்முடைய கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிற சின்னம், காங்கிரஸ் கட்சியின் சின்னம், தேமுதிகவின் சின்னம், கேப்டனின் ஆசி பெற்ற சின்னம், பிரேமலதா அன்னியார் அவர்களின் சின்னம்.
சின்னம், புரட்சி புயல் வைகோ அவர்களின் சின்னம், நம்முடைய இடதுசாரி கட்சிகளின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அது ஒரு பெரிய ரயில் பெட்டி மாதிரி இருக்கு, போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி. இந்த மாதிரி கூட்டணிகள் எங்கே அமையாது. அந்த அளவுக்கு மக்கள் நீதி மையம், நம்முடைய அன்பு உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள், அவர் தொகுதியே வேணா ஆதரவு கொடுக்கிறார். இப்படி எல்லாம் நல்லவங்களை பார்க்க முடியுமா அரசியல்ல? நம்ம தலைவர் கூட அறிக்கை கொடுத்தாரு, கூப்பிட்டு பேசி அவருக்கு தொகுதியை கொடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நேற்று வந்து அவ்வளவு துடிப்போடு உயிர்ப்போடு வந்து நிற்கிறார் பிரச்சார களத்தில். கருப்பு சட்டையை போட்டு வந்து நிற்கிறார். ஆம் ஆத்மி கட்சி, நம்முடைய அண்ணன் பொன்குமார் இந்த தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டவர், 2016 தேர்தல் போட்டியிட்டவர், மிகப்பெரிய நம்முடைய உழைக்கும் வர்க்கத்தை அணிதிரட்டி வைத்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் அவர்கள், அவருடைய ஆதரவு, ஏராளமான கட்சிகளுடைய ஆதரவு பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்முடைய அணி மிகப்பெரிய வலிமை பெற்றிருக்கிற அணி. எதிர்கட்சிகள் இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்குகளை பிரித்து இன்றைக்கு சிதறி கிடக்கிறார்கள். அவங்க ஒரு கூட்டணியாவே உறுப்பினர்ல. அதுல புதுசா வர இப்ப ஒருத்தர் ஒரு வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு. எங்க போனாலும் 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு மேல சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அது மாதிரி 6 மணிக்கு மேல பிரச்சாரமே கிடையாது. 4 மணிக்கே பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு எல்லாரும். அந்த மாதிரி ஒருத்தர். இந்த களம் மக்களோடு மக்களாக உருண்டு புரண்டு மண்ணில் கிடந்து உருண்டு புரண்டாதையா ஓட்டு போடுற மக்கள். நீ கை காட்டிட்டு போனா ஓட்டு போட மாட்டான். பார்த்து ரசிப்பா, பார்த்து ரசிப்பா, நல்லா ரசிப்பா. ஏன்னா நம்ம ரசிகர்கள் தானே. விஜய்க்கு நம்ம என்ன எதிரியா? விஜய் கடைசி படம் வரைக்கும் பார்த்துட்டீங்க தானே, பார்த்துட்டீங்க. அப்ப அந்த அளவுக்கு விஜய் மேல எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. ஆனால் அது படத்தை பார்க்கறதோட சரி. அவரும் கை காட்டிட்டு போறாரு, நம்மளும் கையை காட்டிடுவோம். ஓட்டை யாருக்கு தான் போடுவோம்? ஓட்டை பானைக்கு போடுவோம். ஓட்டை திமுக கூட்டணிக்கு போடுவோம். அவங்களுக்கு ஓட்டை தான் போடுவோம். இங்க ஓட்டு போடுவோம், அவங்களுக்கு ஓட்டை போட்டுருவாங்க மக்கள். எனவே அப்படிப்பட்ட புதிய சக்திகள் அவர்கள் நம் பிரச்சனைகளுக்காக ஒருபோதும் வரமாட்டார்கள். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பத்தி இல்ல, டீலிமிட்டேஷன், இது குறித்து அவருடைய கருத்து என்ன? இதற்காக அவர் நடத்திய போராட்டம் என்ன? கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுறாரு, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படும் போது கண்டித்தாரா? ரம்ஜானுக்கு வந்து கஞ்சி குடிச்சாரு, இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் போது கண்டித்தாரா? பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு சூறையாடப்படும் போது, பொருளாதார அடிப்படையில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை பாஜக கொண்டு வந்த போது கண்டித்தார்களா? போராடினார்களா? போராட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, போராட்டம் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக, பட்டியலின மக்களின் உரிமைகளுக்காக, சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக அன்றாடம் களத்தில் நிற்பவர்கள், அன்றாடம் களத்தில் நிற்பவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் ஓரணி சேர்ந்து இன்றைக்கு விட்டுக் கொடுத்து அரவணைத்து ஒரு கூட்டணியில் நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். சும்மா நம்ம தனிப்பட்ட நபர்கள் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் என்பதற்காக அல்ல, அதற்காக அல்ல, நம்முடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே நம்முடைய பிரதிநிதிகள் அந்த இடத்தில் போய் அமர்ந்தால்தான் அது நடக்கும். கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் 4 உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இடம்பெற்றிருந்தோம். நாங்கள் பேசாத பிரச்சனை உண்டா? நாங்கள் வாதாடாத போராட்டம் உண்டா? சட்டமன்ற அவை குறிப்புகளை எடுத்து பாருங்கள், அத்தனை பிரச்சனைகளையும் பேசியிருக்கிறோம். ஏன்? போனதுனால பேசியிருக்கிறோம். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லை என்றால் சட்டமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்க முடியுமா? வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து தீர்மானம் போட்டிருக்க முடியுமா? எத்தனையோ சட்டங்கள், ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எதிர்த்து வீட்டு விலக்கு கேட்டு மசோதா கொண்டு வந்திருக்க முடியுமா? அப்ப அதெல்லாம் கொண்டு வந்தோம் என்றால் அங்கே இடம்பெற்றிருப்பவர்கள் இந்த மக்களினுடைய உரிமைகளுக்காக பேசக்கூடியவர்கள். நாம இடம்பெற்றதான் இதெல்லாம் செய்ய முடியும். எனவே இந்த தொகுதியில் வருகிற வெற்றி என்பது அது ஒரு தனிப்பட்ட வெற்றி அல்ல, அது கூட்டணியின் வெற்றி, அது தமிழ்நாட்டின் மானத்தை காப்பாற்றுகிற வெற்றி, அது இந்தியாவின் தனித்துவத்தை காப்பாற்றுகிற வெற்றி. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாலை சின்னத்திற்கு
அன்பு சகோதரர் ஆர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நீங்கள் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தை தானே சின்னத்தில் ஒப்புதல் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். நமது சின்னம் வெற்றி சின்னம், நமது சின்னம் வெற்றி சின்னம், பண்ருட்டி மக்களின் சின்னம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், நம்முடைய மனசார்பற்ற கூட்டணியின் சின்னம், ஏழை எளிய மக்களின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், தொழிலாளர்களின் சின்னம், பாட்டாளிகளின் சின்னம், பட்டியலின மக்களின் சின்னம், சிறுபான்மை மக்களின் சின்னம், பிற்படுத்தப்பட்ட மக்களின் சின்னம், பண்ருட்டி மக்களின் சின்னம், பண்ருட்டி நகர மக்களின் சின்னம், பண்ருட்டி தொகுதி மக்களின் சின்னம், தமிழ்நாட்டின் சின்னம், இந்தியாவின் சின்னம், பானை சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் தாருங்கள். அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அன்பு தோழர் புலிக்கொடியான் மாவட்ட துணை செயலாளர்களை, ஜோதிபாஸ் மாவட்ட துணை செயலாளர் உள்ளிட்ட தோழர்களையும் வரவேற்று, திவ்யா அவர்களையும் வரவேற்று, நன்றி நன்றி.